பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்றியும் நியாய பிரமாணமில்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறபோது நியாய பிரமாணமில்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, புறஜாதி மக்கள், ஆண்டவர் அறியாத பிள்ளைகள், தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் எதுவுமே தெரியாத புறஜாதி மக்கள், அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். பாருங்கள், அவங்களுக்காக நியாய பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. மோசே இருந்த காலத்தில் மோசே மூலமாக ஆண்டவர் நியாய பிரமாண கட்டளைகள் கற்பனைகளை கொடுத்துருக்கார். 10 கற்பனைகள், நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சேர்த்தா 613 கட்டளைகள் கற்பனைகளை ஆண்டவர் நியாய பிரமாணம் அப்போவே கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னங்கிறது எதுவுமே புறஜாதி மக்களுக்கு தெரியாது. அந்த நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது சுபாவமாய் அவங்களே செல்ஃபாக அவங்க மனசாட்சியோடு அவர்களுக்கே மனசாட்சியின்படி இதெல்லாம் தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி செய்கிறது இது தவறுதலாக தெரியுற மாதிரி இருக்குது, இது செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க மனசாட்சி சுபாவமாய் அவங்கள செல்ஃபாக சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணத்தை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஆண்டவருடைய சட்டதிட்டங்கள் எதுவுமே புறஜாதிகளுக்கு தெரியாது. அது யூதர்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக, யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ அவங்க ஜென்ம சுபாவம், அவங்களுடைய ஜென்ம சுபாவத்தின்படி மனசாட்சியின்படி இல்லை இப்படி நடக்கணும், இப்படி நடக்கூடாது, இப்படி இருக்கிறது அசுத்தமாய் நடக்கிற காரியம், இப்படி இருக்கிறது பரிசுத்தமாக நடக்கிற காரியம், அவங்களாவே அவங்க மனசாட்சியின்படி நியாய பிரமாணத்தின்படியே செய்கிறாங்க. அவங்க செய்கிறது நியாய பிரமாணத்தை தெரியாமல் இருந்தாலும் அவங்களுடைய நடைமுறைகள் நியாய பிரமாணத்தின்படியே செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அப்படி செய்கிறதுனால என்னன்னா தங்களுக்கு தாங்களே அவங்களே செல்ஃபாகவே மனசாட்சியில் சூடு உண்டவர்களாக மனசாட்சியின்படியே அவர்கள் ஒழுங்கும் கிரமமாக நடக்கிறார்கள். அவங்க தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அவங்களாவே செல்ஃப் அனலைசேஷன் எப்படி இருந்தால் ஐயோ இது தப்பு, இது இப்படி இருக்கக்கூடாதே, நம்ம ஒழுங்காக நடக்கணும், வாழும்போது இப்படி தான் வாழணும், இந்த மாதிரி தான் நடக்கணும், அவங்களாவே தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு மாறுதலாக வாழ்க்கையில் ஒரு மாறுதலாக நடக்கும்போது ஐயோ இப்படி நடக்கக்கூடாது, இது தவறு, இது பிரியமில்லாத வாழ்க்கையில் நம்மளுக்கு இது பிரியமில்லாத காரியம் அப்படின்னு அவங்களுக்கு தாங்களே செல்ஃப் அனலைசேஷன் பண்ணி தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அதை தான் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ புறஜாதிகள் ஒவ்வொருவரையும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவங்க மனசாட்சியின்படியே அவங்க எது தப்பு எது கரெக்டுன்னு நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவ்வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தேவனை அறிந்திருக்கிறோம். ஆண்டுடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கிறது. நமக்கு பரிசுத்த வேதாமத்தை ஆண்டவர் நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். நாம் அனுதினம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக நின்று விடாதபடி, வாசிக்கிறது கேட்கிறதோடு நின்று விடாதபடி நாம் அதை செயல்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, தேவனை அறியாத புறஜாதிகளே, நியாயப்பிரமாணம் பற்றி ஒன்றுமே தெரியாத அவர்களே தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் செய்கிறபடியால் அவங்க தெரியாமல் இருந்தாலும் ஆனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவங்க தங்களாவே மனசாட்சியின்படியே அவங்க அதுக்கு பிரியமானபடி இப்படி தான் நடக்கணும்னு ஒரு வழிமுறையோடு அவங்க நடக்கும்போது தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அப்போ நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் நடக்க வேண்டும், தேவன் நமக்கு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தை வேதாமத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அனுதினமும் வாசிக்கிறதோடு நின்று விடாதபடி, கேட்கிறதோடு நின்று விடாதபடி, அதை செயல்படுத்துவர்களாக நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்து, நாம் கர்த்தருடைய வழியில் பிரியமாய் நடக்கிறேனா, நான் இந்த வசனத்தின்படி நடக்கிறேனா, இதற்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, என்னுடைய சிந்தனைகளே, என்னுடைய செயல்பாடுகளே, என்னுடைய நடக்கையிலே, பேச்சிலே, பார்வையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேனா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படுமா, இதெல்லாம் நாம் நம்மளை நாமே அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய தருணம். எப்பொழுதுமே நாம் அப்படியாக நம்மளை நாமே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். புறஜாதிகள் அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமலே அவர்கள் மனசாட்சிப்படி நடக்கும்போது, அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணம் இருக்கும்போது, நாம் அதைவிட எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். ஏனால் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நம்மளை பரிசுத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தத்தின் மேலே இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:12 பார்க்கும்போது, பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தத்தின்படி வாழ நம்மளை முழுவதுமாக அனுதினமும் நாம் அர்ப்பணித்து நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போமா? இந்த நாளில் நாம் இந்த காரியத்துக்காக ஜெபம் செய்து, இந்த நாளில் பரிசுத்தத்துக்கென்றே இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் செயல்படுவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. நீர் சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, உம்முடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. அப்பா, இவ்வேளை கூட ஆண்டவரே, அப்பா, இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே ஏப்ரல் மாதத்தின் 3ஆம் தேதியை காண கிருபை செய்திரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எந்த நோக்கத்திற்காக எங்களை படைத்தீரோ, உருவாக்கினீரோ, உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா, புறஜாதி மக்கள் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்போதே, நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க மனசாட்சியின்படி சுபாவத்தின்படி அவங்க நியாயப்பிரமாணத்தை கைக்கொடுகளாக இருக்கிறார்களே. அப்பா நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்களே. அவர்கள் சுய பரிசோதனை பண்ணி பார்த்து அவங்களே தங்களுக்குள்ளேயே பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறார்களே. அப்பா, அந்த தேவனை அறிந்த எங்களுக்கு நாங்கள் இன்னும் எவ்வளோ அதிகமாய் ஆண்டவரே உமக்கென்று பரிசுத்தமாய் ஓட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தின் மூலம் எங்களோடு அப்படிப்பட்ட உணர்வை தருகிற ஆண்டவரே. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கள் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவன் கிரைக்கத்தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று வேதாமத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தில் நீ வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே. எங்களே இப்போ தாழ்த்துகிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு உங்களோடும் அப்பா அடிமையோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டரே. உடைய புதிய கிருபையினால் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.